அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, யாரும் சற்றும் எதிர்பாராத விதத்தில் யமன் ஹூத்திஸ் என்று சொல்வதை விட இன்றைக்கு யமனுடைய ரிபப்ளிக் டே நடந்திருக்கிறது. அதில் நீங்கள் ஹூத்திஸ் என்று ஒரு தனி இயக்கத்தை மட்டும் தன்மைப்படுத்தாதீர்கள். இது யமன் நாட்டு மக்களின் உதவியோடு யமன் நாட்டு அரசு நடத்துகிற தாக்குதல் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் இந்த திடீர் தாக்குதலில் பெட்ரியான் லாஜிஸ்டிக் சப்போர்ட் ஷிப் இஸ்ரேலுடையது ஹைஃபால நின்று அடிச்சு நிமித்திருக்காங்க. யூஎஸ்எஸ் ட்ரூமேனை போல் இது அடி வாங்கியிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு பெரிய கப்பல் இல்லை. இது லாஜிஸ்டிக் சப்போர்ட்னு சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குற கப்பல். அடுத்தது சப்மரைன் யூனிட் இன் அஷித் என்ற இடத்தில் உள்ள ஹைஃபால தான், அதையும் தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள். அடுத்தது பென்கொரியன் ஏர்போர்ட்டில் வந்த எல்லா ஃப்ளைட்டுகளும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு பென்கொரியன் ஏர்போர்ட்டில் ட்ரோன்ஸு, மிசில்ஸு, அதாவது பெலாஸ்டிக் மிசில்ஸு, எஃப்ஆ மிசில்ஸ் வச்சு அங்கே யாரும் போய் வர முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாம் ஷெல்டருக்கு மக்கள் போகிறதுல காயம்பட்டதையும் இறந்ததையும் காலையில் சொன்னேன். இப்போ எல்லாம் பாம் ஷெல்டரில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு வெளியில் வர்றதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஏனென்றால் சைரன் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த புதிய தாக்குதலில் ஹூத்திஸ் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், டெட் சி வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதாவது ரெட் சி, மெடிட்டரேனியன் சி, அடுத்தது டெட் சி, அதாவது செங்கடல், மத்திய தரைக்கடல், அதுக்கு அடுத்தது டெட் சி, சாக்கடல் என்று சொல்வார்கள், உப்பு கடல் என்று சொல்வார்கள். இது ஜோர்டானுக்கு ஈஸ்ட்லையும் வெஸ்ட் பேங்க், ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்க்னு நம்ம சொல்கிறோம், ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு பகுதியின் மேற்கும் இருக்கிறது. இப்போ அந்த கடல் வழி பிளாக்கேடு கம்ப்ளீட் ஆகிடு. யோதி அகர்நாத் என்ற பத்திரிகை சொல்லுகிறது, மில்லியன்ஸ், பல லட்சம் பேர் ஹைஃபாவில் இருந்தும் மற்ற இதர இடங்களில் இருந்தும் பதுங்கு குழிக்கு போய்விட்டார்கள். ஒரு பெருங்கூட்டம் பதுங்கு குழியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஹூத்திஸ் மனசு வைத்தால் அங்கு இருக்கின்ற பெட்ரோ கெமிக்கல்ஸ், இதர கெமிக்கல் ஃபேக்டரியெல்லாம் அடிக்கலாம். அடித்தா இஸ்ரேல் நின்று எரியும். ஆனால் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் எரியவும் சாகவும் செய்வார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் துணியவில்லை, அதை செய்ய மாட்டார்கள். அதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல். ஆகவே டெட் சி வரைக்கும் போயிருக்கு. ஜெருசலத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். இந்த ஆரோ சிஸ்டத்தை வச்சு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் யோகி அகர்நாத் என்ற பத்திரிகை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த இன்டர்செப்டர், அதாவது ட்ரோன்ஸையும், யமனுடைய ட்ரோன்ஸையும் அந்த மிசில்களையும் இன்டர்செப்ட் போனது உடஞ்சி உளுந்து நிறைய மக்கள் காயம்பட்டார்கள். எங்கெல்லாம் ஹெப்ரான்லையும் காயம்பட்டு இருக்கிறார்கள். வெஸ்ட் பேங்க்லையும் சில சிதறல்கள் உளுந்து காயப்படுத்தி இருக்கிறது. அப்போ கம்ப்ளீட்டாக ஆரோ சிஸ்டம், தட்டு சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு வான்வெளி டிஃபென்ஸ் இல்லை. இப்போ ஹூத்திஸோடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி கொண்டே வருகிறது. எல்லைகள் விரிவாகி கொண்டே இருக்கிறது. இதை ஒரு இஸ்ரேலிய இராணுவ தளபதி தன்னுடைய பெயரை சொல்லாமல், த குரூப் இஸ் கேபபிள் ஆஃப் மாஸ் எவாக்குவேஷன், அதாவது லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்தை காலி செய்துவிட்டு இன்னொரு இடத்துக்கு ஓடுவதற்கு வேலை செய்வதில் இவர்கள் மாஸ்டராக இருக்கிறாங்க. மேலே அடிக்க மாட்டாங்க, மேலே மிசிலே படாது. ஆனால் சைரன் சத்தத்தினால மக்கள் அங்கே இங்கேயும் அலக்கழிந்து கொண்டு இருக்கிறார்கள். காசால டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்க்குறோம் நம்ம. ஆனால் இங்கே மக்கள் நிம்மதி இல்லாமல் வீட்டிலே இருக்க முடியல, வெளியிலே இருக்க முடியல, ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுதே நிலை. இனி எய்டு, அதாவது மனிதாபிமான அடிப்படையில் உள்ள எய்டு, அதில் பல குழப்பங்கள். அமெரிக்கா காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் ஒன்றை போட்டுது. அது உலக நாடுகளும் ஒத்துக்கிடலை, ஹமாஸும் ஒத்துக்கிடலை, ஹூத்திஸும் ஒத்துக்கிடலை, யாரும் ஒத்துக்கிடலை. இது நயவஞ்சகத்தனமாக இருக்கிறது. அவர்கள் அந்த உணவுப் பொருட்களை இங்கே விநியோகிப்பதற்கு அனுப்புவது பிளாக் வாட்டர்ஸ் போன்ற மெர்சனரிஸ், அதாவது கூலிக்கு கொலை செய்பவர்களை வைத்து விநியோகிப்பார்களாம், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ அபு கரீம் சலீமில் வழியாக உணவுப் பொருட்கள் போகிறது.
நுசரத்து கேம்பை இப்போ நிறைய தடவை கொண்டு போட்டு அழிச்சான். அங்கே உள்ள மக்கள் உணவுப் பொருட்கள் கிடைத்தது என்பதை உறுதி செய்கிறார்கள். அதுபோல பல இடங்களுக்கும் இந்த மாவு, கோதுமை மாவும் மற்ற மைதா மாவுகளும் பெட்டி பெட்டியாக மக்கள் எடுத்துக்கொண்டு செல்வதை காட்டுகிறார்கள். ஆகவே உணவுப் பொருட்கள் போதுமான அளவுக்கு போகவில்லை என்ற குறைபாடு இருந்தாலும் பெருமளவில் முந்தைய விட 5 ட்ரக்கு 9 ட்ரக்குன்னு இருந்தது, பெருமளவில் போய்கொண்டு இருக்கிறது. இது அபு கரீம் சலூமில் இருந்த சலீம் அந்த வழியாக வந்ததை செட்டிலர்ஸ் கொஞ்சம் பேர் தடுத்திருக்கான். இஸ்ரேலிய இராணுவமே அவங்களே ஓட ஓட விரட்டி இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் எதிர்பார்ப்பது இந்த உணவுப் பொருட்களை இன்னும் அதிகமாக அனுப்பினால் ஹூத்திஸோட தாக்குதல் நிற்கும் என்று ஹூத்திஸ் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது நடக்கிற தினமும் 150 பேரை நீ கொலை செய்கிறது நிற்காத வரைக்கும், நீ காசாவில் இருந்து முற்றாக வெளியேறாத வரைக்கும் எங்களுடைய பணி உன்னை அடித்து கொண்டு இருப்பதுதான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரிபப்ளிக் டேல இன்னைக்கு அவங்களுக்கு எம்என்ஏ ரிபப்ளிக் டே 22 மே, அதில் பேசின அவங்க பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் 2 விஷயத்தை சொல்லியிருக்காரு. பெரிய உரை, அதை வைகரை வெளிச்சம் சேனல் பத்திரிகையில் நாங்கள் நீளமாக போடுகிறோம். நிறைய நுணுக்கமான தகவல்கள் இருக்கிறது. நான் 2 விஷயங்களை மட்டும் இங்கு சொல்கிறேன். ஒன்று, அவர்கள் இனி ஹூத்திஸ் தாக்கினார்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், யமனே தாக்குகிறது என்று சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் 100% ஹூத்திஸோடு நிற்கிறோம். யமனுடைய அனைத்து மக்களுடைய ஆதரவோடு தான் காசா மக்களுக்கு நிவாரணங்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது, தாக்கி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சமாவது இப்போ வந்துடு ஹூத்திஸுக்கு பயந்து. 2வது, அவருடைய பேச்சில் மிக முக்கியமான இடமாக அமைவது அரபு நாடுகள் எப்படி இந்த மக்கள் பட்டினியும் பசியும் கிடக்கும் போது $1 கூட கொடுக்காத அரபு நாடுகள் ட்ரம்புக்கு இவ்வளவு பணத்தை அள்ளி கொட்டியது. இந்த நாடுகளிடம் இஸ்லாமிய பூமி என்ற இயற்கை வளங்கள் இருப்பது ட்ரம்புக்கு கொடுக்கவா? ரியாதில் போய் இறங்கிடக்கூடாதான் ட்ரம்ப்பு. அவர் கத்தரில் இறங்கினோம்னு கத்தர் $400 மில்லியன் அவருக்கு ஒரு ஃப்ளைட்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. இங்கே சைக்கிள், வண்டி, காலை, நடை என்ன கிடக்குது காசா. அதே மாதிரி UAE, அதே மாதிரி சவுதி அரேபியா. அதை நல்ல அருமையான வார்த்தையில் சொல்லாரு. இந்த டாலர்ஸ் ஆஃப் சப்மிஷன், அமெரிக்காவே நாங்கள் உங்களுக்கு அடிமை என்று கொடுத்திருக்கிறார்கள். தே பர்ச்சேஸ் தேர் சேஃப்டி, காசை கொடுத்து தங்களுடைய மன்னராட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். காலம் ஒரு முடிவை சொல்லும் என்று இன்னும் அதிகமான எப்படியெல்லாம் பணம், அமெரிக்காவினுடைய பணம், அரபு நாடுகளுடைய பணம் அமெரிக்காவுக்கு செல்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். நிறைய புள்ளி விவரங்கள், பழைய நிகழ்வுகள் எல்லாம் கொடுக்கிறார். அதை நீளமான கட்டுரையாக வைகரை வெளிச்சம் இதழில் இடம்பெற செய்ய இருக்கிறோம். இந்த ஜூன் இதழில் அது வரும், அதை படியுங்கள். இப்பொழுது ஹூத்திஸுடைய மிகப்பெரிய தாக்குதல் காசா மக்களுக்கு ஒரு துண்டு ரொட்டியாவது கிடைக்கும் ஏற்பாட்டை செய்திருக்கிறது. சில மக்கள் பவுல்ஸ் ஆஃப் ஃபுட் என்று சொல்லுகிறார்கள், கிண்ண நிறைய சாப்பாடை பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இனி ஹூத்திஸ் இன்னும் அதிகமாக தாக்கும். அப்போ ரெட் சி, மெடிட்டரேனியன் சி, இப்போ சாக்கடல், டெட் சி வரைக்கும் சென்றிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.